ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோல இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கக்கூடிய iQoo Z5 5G இந்த ஸ்மார்ட் போன் கூட Realme உடைய Realme GT மாஸ்டர் எடிஷன் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனை தான் கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நமக்கு Snapdragon 778 கான இந்த ஒரு சிப்ஸோட தான் வருது. பட் இந்த சிப்ஸோட iQoo Z5 நமக்கு அண்டர் 25k பட்ஜெட்ல இருக்கு. Realme நமக்கு above 25k பட்ஜெட் அப்படின்ற பிரைசிங்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல நாம எந்த ஸ்மார்ட் போனை சூஸ் பண்ணலாம், எந்த ஸ்மார்ட் போன் நமக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் நம்ம டிசைனில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அந்த வகையில் iQoo Z5 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேக் சைடு நமக்கு பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் ரெண்டு கலர் வேரியன்ட் இருக்குது. ஆர்க்டிக் டான் அண்ட் மேஸ்டிக் ஸ்பேஸ் அப்படின்ற ரெண்டு கலர் வேரியன்ட்டோட 193 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.49 mm திக்னஸோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Realme GT மாஸ்டர் எடிஷன் பார்த்தோம்னா இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற இந்த ரெண்டு கலர் வேரியன்ட் நமக்கு பேக் சைட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஸ்பெஷல் எடிஷனாக இருக்கக்கூடிய இந்த சூட்கேஸ் டிசைன் அப்படின்ற இந்த ஒரு டிசைன் மட்டும் பேக் சைட் கொஞ்சம் லெதர் ஃபினிஷிங்கில் நமக்கு இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துருக்காங்க. மற்றபடி வெயிட் அண்ட் திக்னஸ்லாம் 180 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.7 mm திக்னஸோட Realme GT மாஸ்டர் எடிஷன் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளா இருக்கு. அந்த வகையில் டிசைன் பார்க்கும்போது எனக்கு பர்சனலி Realme GT மாஸ்டர் எடிஷனுடைய அந்த சூட்கேஸ் டிசைன் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனை டிசைனுக்காக நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்ததா டிஸ்பிளேக்கு வந்தோம்னா இங்கே iQoo Z5 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 240 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், HDR10 சப்போர்ட்டோட இந்த ஒரு டிஸ்பிளேவை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Realme GT மாஸ்டர் எடிஷனுக்கு வந்தோம்னா இங்கே நமக்கு 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது கூடவே 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 360 ஹர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1000 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் இந்த ஒரு டிஸ்பிளேவை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளேல எந்த ஸ்மார்ட் போன் பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு Realme GT மாஸ்டர் எடிஷன் தான். ஏன்னா சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டச் சாம்பிளிங் ரேட்டுமே நமக்கு iQoo Z5 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. அதனால ஹோல் ஓவர் எனக்கு டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது Realme GT மாஸ்டர் எடிஷன் இங்கே கிளியரான வின்னரா இருக்கு. அப்படியே பேட்டரி கெப்பாசிட்டிக்கு போனோம்னா இங்கே iQoo Z5 5Gல நமக்கு மொத்தம் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாங்க. இதுவே Realme GT மாஸ்டர் எடிஷனில் நமக்கு 4300 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான கொஞ்சம் பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டே நமக்கு இங்கே Realme GT மாஸ்டர் எடிஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் முக்கியமா பேட்டரி கெப்பாசிட்டி முக்கியமா அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் Realme GT மாஸ்டர் எடிஷன் தான் கிளியரான வின்னர்னு சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பேட்டரி கெப்பாசிட்டியோட ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நான் பார்ப்பேன். ஸோ அந்த வகையில் எனக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் Realme GT மாஸ்டர் எடிஷனில் கொடுத்துருக்கிறதுனால நான் இங்கே Realme GT மாஸ்டர் எடிஷனை சூஸ் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா iQoo Z5 கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்ததா ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லிட்டோம் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு Snapdragon 778 கான இந்த ஒரு சிப்செட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் 6 nm சைஸில் தான் ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. Cortex A78 கான மெயின் கோரோட 2.42 GHz மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் வரைக்கும் நமக்கு இங்கே புஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU கேமிங்க்கு Adreno 642L அப்படின்ற ஒரு GPU கொடுத்துருக்காங்க. அண்ட் பெஞ்ச் மார்க் ஸ்கோர்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக 5,24,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச் மார்க் ஸ்கோர் இந்த சிப்செட்டுக்கு நமக்கு வந்திருக்கு. மற்றபடி இந்த சிப்செட் 5G சிப்செட் தான். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த வகையில் 5G சப்போர்ட்னு பார்க்கும்போது iQoo Z5 5G நமக்கு மொத்தம் ரெண்டு 5G பேண்ட்கான சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் Realme GT மாஸ்டர் எடிஷன் மொத்தம் 8 5G பேண்ட்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. அதனால நீங்க 5G பேஸ் பண்ணி 5G ஓரியன்டா நீங்க ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா iQoo விட Realme உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரே சிப்செட் தான். அதனால மோரோவர் பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். பெரிய லெவலில் வித்தியாசம் இருக்காது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களால ஒரு நல்ல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா எடுத்துக்க முடியும். அண்ட் Snapdragon 778 அப்படின்ற இந்த சிப்செட் மெயினா கேமர்ஸ்க்கான ஒரு சிப்செட் தான். கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததாக கேமரான்னு பார்க்கும்போது இங்கே iQoo Z5 5Gல நமக்கு ஃப்ரண்ட் சைட் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, f2.45 அப்பச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன லென்ஸ், அதை பற்றின டீடைல்ஸ் எல்லாம் எதுவும் நமக்கு கிளியராக தெரியல. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நைட் மோட், போர்ட்ரேட் மோட், டைனமிக் ஃபோட்டோ, ஏஆர் ஸ்டிக்கர், டபுள் எக்ஸ்போஷர், டியூல் வீடியோ மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் Realme GT மாஸ்டர் எடிஷனுக்கு வந்தோம்னா இங்கே நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. f2.5 அப்பச்சர் வேல்யூட சோனியுடைய IMX615 அப்படின்ற சென்சார் 0.8
மைக்ரானுக்கான பிக்சல் சைஸோட இந்த ஒரு சென்சார் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த செல்ஃபி கேமரால இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது போர்ட்ரைட் மோடு, டைம் லேப்ஸ், பேனோரமா, பியூட்டி மோடு, HDR, ஃபேஸ் ரெகக்னைசேஷன், நைட் மோடு, பொக்கே எஃபெக்ட் கண்ட்ரோல், ஃபேஸ் டிஸ்டார்ஷன் கரெக்ஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்க செல்ஃபி கேமரால கொடுத்துருக்காங்க. நீங்க மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 FPS வரைக்கும் இந்த Realme GT மாஸ்டர் எடிஷன்ல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. iQoo Z5 பொறுத்த வரைக்கும் அங்க மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங்கான ரெசல்யூஷன் என்ன அப்படின்றத அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணல. பட் இங்கே மோஸ்ட்லி 1080 பிக்சல் 30 FPS இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய செல்ஃபி கேமரால எந்த செல்ஃபி கேமரா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் கிளியரா சொல்ல முடியும். பட் ஆனா இங்க இருக்கக்கூடிய டீடைல்ஸை வச்சு பார்க்கும்போது Realme GT மாஸ்டர் எடிஷன்ல கண்டிப்பா iQoo Z5 விட கொஞ்சம் பெட்டரான ஒரு இமேஜ் குவாலிட்டியை இந்த செல்ஃபி கேமரால கண்டிப்பா நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அடுத்ததா ரியல் சைட் கேமரான்னு பார்க்கும்போது இங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் கேமரா சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அதுல இங்க iQoo Z5 5Gல இந்த 64 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f1.79 அப்பேச்சர் வேல்யூட சாம்சங் உடைய GW3 சென்சார் அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுவே Realme GT மாஸ்டர் எடிஷன்ல நமக்கு f1.8 அப்பேச்சர் வேல்யூட ஆம்னி விஷன் உடைய ஒரு சென்சார் தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில கண்டிப்பா ஆம்னி விஷன் சென்சாரோட சாம்சங் உடைய சென்சார் கொஞ்சம் பெட்டரா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். அதனால கண்டிப்பா கொஞ்சம் பெட்டரான ஒரு இமேஜ் குவாலிட்டி iQoo Z5ல நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மத்தபடி இங்க ரெசல்யூஷன் பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே மேக்ஸிமம் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது iQoo Z5ல நமக்கு நைட் மோடு, போர்ட்ரைட் மோடு, பேனோரமா, லைவ் போட்டோ, டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், AR ஸ்டிக்கர், டாக்குமெண்ட் மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவே Realme GT மாஸ்டர் எடிஷன்ல நமக்கு 64 மெகா பிக்சல் மோடு, சூப்பர் நைட் மோடு, HDR, பேனோரமா, எக்ஸ்பர்ட், டைம் லேப்ஸ், போர்ட்ரைட், AI சீன் ரெகக்னைசேஷன், AI பியூட்டி, டில் ஷிஃப்ட், சூப்பர் டெக்ஸ்ட், ஃபேஸ் டிஸ்டார்ஷன் கரெக்ஷன், ஸ்ட்ரீட் மோடு, ஸ்டாரி மோடு, அல்ட்ரா ஸ்டடி மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில மோட்ஸ்னு பார்க்கும்போது இங்க நமக்கு Realme GTல கொஞ்சம் நிறையவே மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நிறைய மோட்ஸ், அந்த மோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Realmeக்கு போகலாம். மத்தபடி கேமராவுடைய இமேஜ் அவுட்புட் இங்க இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை வச்சு பார்க்கும்போது Realmeயை விட iQoo Z5ல ரியல் கேமரா கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மத்தபடி ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல iQoo கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் அப்படியே அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இங்கே iQoo Z5 5Gல நமக்கு ஃபிங்கர் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. Android 11 மேலே Funtouch OS 11.1க்கான OS-ஓட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ரன் ஆகுது. அப்படியே Realme GT மாஸ்டர் எடிஷன் பார்த்தோம்னா இங்கே நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனரே கொடுத்துருக்காங்க. Android 11 மேலே Realme UI வெர்ஷன் 2.0க்கான UI-யோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அந்த வகையில் UI உங்களுக்கு எந்த UI பிடிக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் UI பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய UIலுமே உங்களுக்கு ஆட்ஸ் அப்படின்றது வரும். அண்ட் டிஃபால்ட்டாக உங்களுக்கு தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகி வரும். பட் அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கவும் முடியும். ஃபைனலி பிரைசிங் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது இங்கே iQoo Z5 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8+128GB வேரியன்ட் 24,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 12+256GB வேரியன்ட் 27,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Realme GT மாஸ்டர் எடிஷன் பார்த்தோம்னா இங்கே 3 வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. அதில் பேஸ் வேரியன்ட் 6+128GB வேரியன்ட் 26,000 அப்படின்ற பிரைசிங்கும், 8+128GB வேரியன்ட் 28,000 அப்படின்ற பிரைசிங்கும், 8+256GB வேரியன்ட் 30,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் Realme GT மாஸ்டர் நமக்கு அவைலபிளா இருக்கு. அந்த வகையில 8+128GB வேரியன்ட் நம்ம பேஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேரியன்ட்டுடைய பிரைசிங் டிஃபரன்ஸ்னு பார்த்தா மொத்தம் 4,000 ரூபீஸ் பிரைசிங் டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இருக்கு. iQoo Z5 நமக்கு ஒரு 4,000 ரூபீஸ் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இருக்கு. பட் Realme GT ஒரு 4,000 ரூபீஸ் ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இருக்கு. பட் இந்த 4,000 ரூபீஸ் பிரைசிங் டிஃபரன்ஸ்க்கு Realme GTல என்னெல்லாம் பெட்டரா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. அது கூடவே இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு இன்பில்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி செல்ஃபி கேமராவும் இங்க Realme GTல நமக்கு கொஞ்சம் பெட்டரான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ப்ராசஸர் ரெண்டுத்துலயுமே ஈக்குவலா தான் இருக்கு. பேட்டரி கெபாசிட்டி iQoo Z5ல கொஞ்சம் பெட்டரான ஒரு பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ரியல் சைட் கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துக்கும் பெரிய லெவல்ல வித்தியாசம் இருக்காது. பட் நான் இருக்கக்கூடிய இந்த சென்சார்லாம் வச்சு பார்க்கும்போது iQooல கொஞ்சம் பெட்டரான ஒரு இமேஜ் குவாலிட்டியை நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போனை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம். பட் ஆனா உங்க பட்ஜெட் அண்டர் 25K தான் அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா நீங்க iQoo Z5 கன்சிடர் பண்ணலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு Snapdragon 778GB சிப்ஸோட 8+128GB வேரியன்ட் பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்குது. அதனால உங்க பட்ஜெட் ஸ்ட்ரிக்ட்லி 24,000 தான் அப்படின்னு பட்சத்தில் நீங்க iQoo Z5ல ஸ்டாண்ட் பண்ணலாம். இல்ல உங்களால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைசிங் போட முடியும், இன்னொரு 2,000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்னா நீங்க Realme GT மாஸ்டர் எடிஷனுக்கு போகலாம். அங்க உங்களுக்கு 6GB வேரியன்ட் 26,000 அப்படின்ற பிரைசிங் அவைலபிளா இருக்கு. இல்ல உங்களுக்கு 6GB வேரியன்ட் வேணா 8GB வேரியன்ட் தான் வேணும் அப்படின்னு பட்சத்தில் உங்களால இன்னும் ஒரு 4,000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்னு பட்சத்தில் நீங்க Realme GT சூஸ் பண்றது பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஏன்னா இந்த 2,000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா
எக்ஸ்ட்ரா பிரைசிங்க்கு இங்கே நமக்கு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கிடைக்குது, 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் கிடைக்குது, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் ஸ்கேனர் கிடைக்குது, 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராலாம் கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா Realme GT மாஸ்டர் எடிஷனையும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இது என்னுடைய ஒப்பீனியன் தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? Realme GT மாஸ்டர் எடிஷனா இல்ல iQoo Z5 இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல நீங்க எந்த ஸ்மார்ட் போனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.